வணக்கம் நண்பர்களே. டே 23 ஆஃப் பெருவடை சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். இப்போ 23 நாள் ஆயிடுச்சுனால கோழி குஞ்சுகள் வந்து ரூம் ஃபுல்லாக விட்டுறலாம். ரூமுக்கும் கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக இருக்கிறனால வென்டிலேஷனுக்காக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்கேன். அதனால் டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கோழி குஞ்சுகளுக்கு வந்து இப்போது 2 டைம் டு 3 டைம் தண்ணி வச்சாலும் தண்ணி வந்து பற்ற மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமே ஒரு பெரிய ட்ரிங்கர் ஒன்று வாங்கிடணும். இப்போ வெயில் காலங்கிறதுனால காலையில் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் தண்ணி வச்சாலும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால காலையிலையும் ஈவினிங்கும் வச்சிட்ருக்கோம். கோழி குஞ்சுகளை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத்து அடையிறத பார்க்காம நம்ம வந்து கோழி குஞ்சுகளை வந்து எப்படி ஆரோக்கியமாக வளர்க்குறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டா நம்ம என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கலாம், க்ரீன்ஸ் கொடுக்காமலே வளர்க்கலாம். ஆனால் நம்ம எதுக்காக இவ்வளோ க்ரீன்ஸ் கொடுக்குறோம், பாதிக்கு பாதி நம்ம பசுந்தீவனத்தை ஆட் பண்ணுறதுக்கான காரணமே வந்து கோழி குஞ்சுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் பொறுமையாகவும் வளரணுங்கிறதுக்காக. நம்ம கொடுக்குற இந்த உணவு புழுக்களால் கோழி குஞ்சுகளோட இம்யூன் பவர் நல்லாவே பூஸ்ட் ஆகும். கோழி குஞ்சுகள் வந்து மார்ட்டாலிட்டி ஆகாது. குஞ்சுகளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனங்கள் வந்து தரமோ அதே போல் வந்து குஞ்சுகளோட லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம செய்கிற செலவெல்லாம் அதிகமாக இருந்தாலும் நம்ம குஞ்சுகள் வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சிகள் அதிகமாக செய்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போலாம் எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து டிஎம் பண்ணுறீங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்குறீங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.